அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் கோவை கொடிசியா மைதானத்தில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற தொழில் முனைவோர்கள் ஆலோசனை கூட்டத்தில் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் ஜிஎஸ்டியை இன்னும் எளிமைப்படுத்துங்கள் என்று நக்கலான தொனியில் பேச அது பூதாகரமாகி பிறகு அவர் மன்னிப்பு கேட்டு அண்ணாமலை மன்னிப்பு கேட்டு முடித்து வைத்த கதை நமக்கெல்லாம் தெரியும். இந்த சம்பவத்திலிருந்து நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல வியாபாரிக்கு நேரடி அரசியல் தேவையில்லை. அதிகார வர்க்கத்தை சரியான முறையில் அணுகி தங்களுக்கு வேண்டியதை கேட்டு பெறுபவன் தான் நல்ல வியாபாரி. அண்ணாமலை இல்லாத நேரத்தில் தொழில் அதிபர் போர்வையில் தங்கள் கட்சி ஆள் ஒருவரை இறக்கி கலாய்த்து நல்ல நோக்கத்துடன் நடந்த கூட்டத்தை நாசம் செய்து நிர்மலா சீதாராமனை அசிங்கப்படுத்தி பாஜகவையும் டேமேஜ் செய்துவிட்டது திமுக என்றுதான் சொல்ல வேண்டும். அதே மேடையில் அண்ணாமலை உடன் இருந்திருந்தால் இவ்வளவு நக்கலாக கேள்வி கேட்கும் தைரியம் அன்னபூர்ணா சீனிவாசனுக்கு வந்திருக்காது. அப்படி கேட்டிருந்தாலும் உடனடியாக பதிலடி கிடைத்திருக்கும். அதிலும் வடக்கு தெற்கு பிரிவினை பேசியதெல்லாம் உச்சபட்ச அராஜகம். அன்னபூர்ணா குழுமங்களில் பணியாற்றும் வட மாநில தொழிலாளர்கள் எல்லாம் உடனடியாக வெளியேறுவதென்று முடிவெடுத்தால் இதே சீனிவாசன் தன் குழும ஹோட்டல்களை இழுத்து மூடிவிட்டு வேறு ஹோட்டலில் வேலைக்கு சேர வேண்டியிருக்கும். சீனிவாசனின் பிரச்சனையே வேறு. உண்மையில் அன்னபூர்ணா குழும ஹோட்டல்களின் தரம் சுவையெல்லாம் தாமோதரமாகி காலத்தோடு போய்விட்டது. அநியாய விலை வேறு. பழைய பெருங்காய டப்பா போல அந்த பெயரை வைத்து ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனந்தாஸ், ஆர்எச்ஆர், ஆர்எஸ் போன்ற ஹோட்டல்கள் இறங்கி கலக்கி கொண்டிருக்கிறார்கள். தரம் சுவை விலை என எல்லாவற்றிலும் அன்னபூர்ணாவை அடித்து உட்கார வைத்து விட்டார்கள். அப்பன் தொழிலை சரியாக நடத்த வைக்கில்லாத வாரிசுகளின் கடைசி புகலிடம் அரசியல்தானே. அதுதான் சீனிவாசனின் நோக்கமும். வரும் தேர்தலில் அதிமுக சார்பில் சிங்க ராமச்சந்திரனும் பாஜக சார்பில் பாலாஜி உத்தம ராமசாமியும் முன்னிறுத்தப்பட்டால் திமுக சார்பில் தன்னை முன்னிறுத்திக் கொள்ள செய்த வேலைதான் இது. ஆனால் பாரம்பரியம் மிக்க கொடிசியா போன்ற தொழில் அமைப்பின் கூட்டத்தை தன் அரசியலுக்கு பயன்படுத்த நினைத்ததுதான் பிரச்சனை ஆகிவிட்டது. இதனால் நிஜமாக பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் நியாயமான கோரிக்கையுடன் மத்திய அமைச்சரை சந்திக்க வந்த பிற தொழில் அதிபர்கள் தான். அவர்களின் வற்புறுத்தலின் பேர்தான் சீனிவாசன் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு முன்வந்திருப்பார். கோவை திருப்பூர் தொழில்கள் பல விஷயங்களுக்கு மத்திய அரசை சார்ந்துதான் உள்ளன. நிதியமைச்சரை வெறுப்பேற்றி அனுப்பிவிட்டு நாளை அந்த பக்கம் போக முடியுமா என்ன? இங்குதான் பாஜக மீண்டும் சொதப்பியது. மன்னிப்பை ஒரு அறிக்கையாக விடுங்கள் போதும் என்று சொல்லி இருக்க வேண்டும். அல்லது நிதி அமைச்சருடன் தனிப்பட்ட முறையில் நடந்த சந்திப்பை வீடியோ எடுக்க அனுமதித்திருக்க கூடாது. அதிலும் அதை கட்சியின் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் வெளியிட்டது குடக்குத்தனத்தின் உச்சம். வீடியோ வெளியிட்ட தன் கட்சியினரை கண்டித்ததோடு அண்ணாமலை நிறுத்தி இருக்கலாம். மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்க தேவையில்லை. இவ்வாறாக கோவை தொழில்துறைக்கு உதவியாக அமைந்திருக்க வேண்டிய முக்கியமான கூட்டம் ஒரு தனி மனிதன் தன் அரசியல் அபிலாஷைக்காக செய்த வேலையால் பாழ்பட்டு போனது. நஷ்டம் கோவைக்கு. இதற்கெல்லாம் ஜிஎஸ்டி குறித்த சரியான புரிதல் பொதுமக்களுக்கு மட்டுமல்லாது அரசியல்வாதிகளுக்கு இல்லாமல் இருப்பதுதான் காரணம். நம்ம ஊர் திராவிட அரசியல்வாதிகள் வாயை திறக்காத ஒரு விஷயம், அதாவது மக்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக மறைத்து வைத்திருக்கும் ஒரு விஷயம், ஜிஎஸ்டி நிர்வகிக்க ஒரு ஆலோசனை சபை இருக்கிறது என்பதும், அதில் அனைத்து மாநில நிதி அமைச்சர்களும் இடம் பெற்றிருக்கிறார்கள் என்பதும், அனைத்து பொருட்களுக்கான வரி விகிதங்களும், அது பன், பட்டர், ஜாம், கிரீன் உட்பட இவர்கள் அனைவரும் சேர்ந்தே தீர்மானிக்கிறார்கள் என்பதும், மத்திய அரசு தனித்து முடிவெடுக்க முடியாது என்பதும் தான். படித்த பெரிய மனிதர்களாக எப்போதும் புத்தகங்களை கையில் தூக்கி கொண்டு ஊருக்குள் உலாவும் பல பரந்த மனம் கொண்டவர்களும் இது பற்றி வாய்மூடி மௌனியாக இருப்பதில் ஆச்சரியம் இல்லை. இணைய உடன்பிறப்புகள் பற்றி கேட்கவே வேண்டாம். ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. இணைய அதிமுகவினருக்கோ அவர்களின் முன்னொரு கால புரட்சி தலைவியின் தங்க தாரகையின் சாதியை இழித்தும் பழித்தும் பேசவே நேரம் போதவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவருக்கே ஜிஎஸ்டி பற்றிய புரிதல் கிடையாது எனும் போது கட்சிக்காரர்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. பாமகவில் அன்புமணியை தவிர இது பற்றி பேச வேறு யாரும் இருக்கிறார்களா என்பது நமக்கு தெரியாது. அவருக்கு என்ன தெரியும் என்பது பற்றி அவருக்கே தெரியுமா என்பதும் தெரியாது. சீமான் அண்ணனுக்கு என்ன தெரியும் என்பது அவர் பேசும்போது மட்டுமே தான் நமக்கு தெரியும்.
திமுகவிடம் வாங்கிய 25 கோடிகளுக்கு ஜிஎஸ்டி இருந்ததா இல்லையா என்பதாவது கம்யூனிஸ்டுகளுக்கு தெரியுமா என தெரியவில்லை. ராகுலின் ரசிகர்களை ஊருக்குள் சுற்றும் சிலர் பற்றி பிரச்சனையே இல்லை. ஏனென்றால் அவர்கள் பேசுவது எல்லாமே காமெடி தான். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் திறமைக்கு முன்னால் இவர்கள் எல்லாம் வெறும் பூஜ்ஜியம்தான். 50 லட்சம் கோடி ரூபாய் பணம் வேண்டும். ஒவ்வொரு வருடமும் இந்த நாட்டிற்கான பட்ஜெட் போட அதனை கடந்த 6 வருடமாக சிந்தாமல் சிதறாமல் தெளிவாக பட்ஜெட் போட்டு செலவு செய்து கொண்டிருப்பவர் தான் நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். வரி வாங்காமல் எப்படி இந்த நாட்டை நிர்வகிக்க முடியும்? இராணுவத்தில் பணி புரிபவர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க வேண்டாமா? இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன. அதற்கெல்லாம் பணம் வேண்டாமா? ஆனால் உலகத்திலேயே எங்கேயும் பார்க்காத கேவலவாதிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்கள் போல. ஓசிக்குடி ஓசிச்சோறு தண்டங்களாக. உலக பணக்காரர்கள் பட்டியலை எடுத்தால் முதல் 50 இடத்தில் 30 இடங்களை அமெரிக்கக்காரன் தான் பிடித்திருப்பார். இதனை அந்த நாட்டு மக்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி பெருமையாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் நமது நாட்டில் மட்டும்தான் சுயமாக உழைத்து முன்னேறி வந்தாலும் அம்பானி அதானி என கதறுகிறார்கள். மோடி பிரதமராக வருவதற்கு முன்னாடி அம்பானியும் அதானியும் பிச்சையா எடுத்து கொண்டிருந்தார்கள். இல்லை இல்லை, நம்மிடம் வரி வாங்கி அம்பானிக்கும் அதானிக்கும் கடன் தள்ளுபடி செய்துவிட்டார் மோடி என விமர்சனங்கள். அப்படியெல்லாம் செய்யவே முடியாது. அதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது. மோடி ஜிஎஸ்டி கொண்டு வந்து விட்டார் என கதறுவார்கள். அதற்கு முன்னாடி இருந்த வரிகளை விட ஜிஎஸ்டி பல மடங்கு குறைவு. ஏதாவது ஒரு பொருளுக்காவது முன்னாடி இருந்த வரிகளை விட ஜிஎஸ்டி அதிகம் என ப்ரூவ் பண்ண சொன்னா காணாமல் போய் விடுவார்கள். போதாக்குறைக்கு பெட்ரோல் டீசல் விலை அதிகம் என கதறுவார்கள். ஆனால் 2004 வாஜ்பாய் ஆட்சியில் 35 ரூபாய் இருந்த பெட்ரோல் 2014 மன்மோகன் ஆட்சி முடியும் போது 80 ரூபாய், அதாவது 120% அதிகம். அதே 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில் 100 ரூபாய், வெறும் 25% மட்டுமே அதிகம். 60-70 வருஷமா ஊழல் பண்ணி நாட்டை ஏமாத்தின கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து திரும்பவும் திருட போராடுறானுங்கிற அறிவு துளி கூட இல்லாத மக்கள் 13 வருஷம் முதல்வர், 11வது வருஷமா பிரதமராக இருக்கிற அப்பழுக்கற்ற தலைவனான மோடியை இந்த பாரத மக்கள் முழுமையாக எப்போது புரிந்து கொள்வார்களோ தெரியவில்லை. அப்புறம் வழக்கம் போல வந்து பிஎம் கேர் ஃபண்டு என்னாச்சுன்னு கேட்பார்கள். அந்த காசுல வாங்கின ஊசியை போட்டதால தாண்டா நீ இப்போ உயிரோடு இருக்கன்னு நாம விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கு. சரி, அத்தனை கோடீஸ்வரனுங்க இருக்கிற அமெரிக்காவை விட சீனாவை விட நம்ம நாடுதான் இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியில முதல் இடத்துல இருக்கு. தேடி படிங்கடான்னா எவன் கேட்கிறான்? முரசொலியை படிக்கிறதுக்கு முக்கிக்கிட்டு கிடக்கானுங்க. நன்றி.